கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி 3 வருஷத்தோட நினைவுகளை மட்டும்தான் மறந்துருக்காங்க. மற்றபடி அவங்க அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா இவங்க யாரையுமே மறக்கல. மறக்காத ரேவதி சுவாதி நல்லா பாடுவான்னு தெரிஞ்சு சுவாதி கிட்ட பாட்டு கேட்குறாங்க. சுவாதி நீ பாடு, நான் அதை கேட்டு ரசிக்கணும் போல இருக்கு. எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால வெளி உலகம் போகலான்னு ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க கொடுக்குற அந்த சாப்பாடெல்லாம் நாக்கு மதத்து போச்சு. அதனால நான்வெஜ் சாப்பிட்லான் இருக்கு. இன்னைக்கு என்ன சாப்பாடு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி வந்து இன்னைக்கு சப்பாத்தியும் குருமாவும் வச்சிருக்கோம், இன்னைக்கு சாப்பிடு, நாளைக்கு வேணா நான்வெஜ் செஞ்சு கொடுக்குறேங்கிறாங்க. சரிக்கா பரவாயில்ல, நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ லட்சுமி அம்மா அவங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரேவதிக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சுவாதியை பார்த்து, சுவாதி நீ பாடு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்கிறாங்க. அக்கா அவ்வளவுதான் உன் ஆசையா? சரிக்கா நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி பாட ஆரம்பிக்கிறாங்க. அதை ரேவதி பார்த்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாமுண்டீஸ்வரியும் சந்தோஷத்தில் இருக்காங்க. மயில் வாகனம் பார்த்துட்டு, அடடா இந்த நேரம் பார்த்து சகலை இல்லாமல் போயிட்டாரு, அவர் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். சரி இங்கே இல்லைன்னா என்ன, வீடியோ கால் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்ச மயில் வாகனம் உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, சகலை நீங்கள் எப்படி இருக்கீங்கங்கிறாங்க. நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? ரேவதி என்னை விட்டு பிரிஞ்சு போனது எனக்கு எவ்வளோ பெரிய மனசு பாதிப்பு, அதுதான் அவளை தான் நினச்சிட்டு இருக்கேங்கிறாங்க. நீங்கள் நினச்ச சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கால் போட்டு காட்டுறாங்க. வேண்ட சகலை, அத்தைக்கு பிடிக்காத விஷயத்த நாம் ஏன் செய்யணும், அவங்க தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்லங்கிறாங்க. அவங்களோட விருப்பப்படியே நான் பார்த்துக்கிறேன், இப்போ வரைக்கும் வேண்டான்னு சொல்கிறாங்க கார்த்தி. அட சகலை, நீங்கள் என்ன நேர்லையே பார்க்க போகிறீங்க, வீடியோ காலில் பாருங்கள் சகலை, ரேவதி முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கன்னு சொல்லி மயில் வாகனம் கார்த்திக்கு வீடியோ கால் போட்டு காட்டுறாங்க. கார்த்தியும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனால் கார்த்தியும் மயில் வாகனமும் பேசிகிட்டு இருக்கிறத எப்படியோ சாமுண்டேஸ்வரிக்கு மூக்கு வேத்து போச்சு. திரும்பி பார்க்குறாங்க. மயில் வாகனம் சகலை சகலைன்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த சாமுண்டேஸ்வரி வந்ததும் கோவத்தோடு அவங்க கையில் வச்சுருந்த ஃபோனை பிடுங்கி, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள, நான் யாரை பார்க்கக்கூடாது யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கோனோ அவங்களுக்கே நீங்கள் வீடியோ கால் போட்டு என் பொண்ணு ரேவதியை காட்டிகிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்தீங்க அப்போ என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பிடுங்கி தூக்கி போடுறாங்க. சிலுசிலாக படிஞ்சிருது. அடக்கடவுளை, என்னது அத்தைக்கு இவ்வளோ கோவமா, இந்த கோவம் ஆகாதுன்னு நினச்ச மயில் வாகனம், சரி ஃபோன் உடஞ்சிருச்சு இனி ஃபோன் வேலைக்காகாது, சரி சிம் ஆகுமல்ல சிம் எடுத்து வச்சுக்கலான்னு நினச்ச மயில் வாகனம் உடனே சிம் எடுத்து வச்சுக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி அதே டென்ஷனோட அவங்க ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. இங்கே ரேவதி சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே வெளியில் காத்தாட வந்திருக்காங்க. அப்பா இந்த மாதிரி இயற்கையெல்லாம் ரசித்து எவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு நாளும் ஆஸ்பத்திரியிலேயே இருந்ததுனால ஒன்றுமே தெரியாமல் போச்சு, அப்படியே காத்தாட நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. போனால் ஏன் நடந்து போய் பக்கத்தூரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவோன்ட்டு ரேவதி அவங்க பாட்டுக்கு தன்னால் போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. யாரோ ஒருத்தர் கந்து வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தை ரொம்பவே வாட்டி வளவெடுக்கிறாங்க. பணத்தை கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் இந்த வீட்டில் குடியிருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் குடியிருக்க விடமாட்டேன்னு சொல்லி வீட்டு பொருட்கள் பூரா தூக்கி வெளியே வீசிட்டு குடும்பத்தோடு வெளியே கொண்டு வந்து நிறுத்தி அந்த ரவணிக 2 பேரும் அந்த குடும்பத்தாரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரேவதி, அடக்கடவுளை என்ன ஒரு அநியாயம், பணத்துக்காக குடும்பத்தையே வெளியே கொண்டு வந்து நிறுத்திருக்கானே, வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்திரம் பொருள் எல்லாமே தூக்கி வெளியே போட்டுட்டானே, இதை கேட்குறக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நினச்சி வந்த ரேவதி, என்னங்க எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறீங்க, அந்த அம்மா குழந்தை அவர் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா, இவங்களுக்கு பணம் தானே முக்கியம், பணத்துக்காக இந்த குடும்பத்தையே கொண்டு வந்து இப்படி அழுக வைக்கிறாங்களேன்னு கேட்குறாங்க. இதை பாருமா, என்கிட்ட அவன் பணம் வாங்கியிருக்கா, நீ கொடுக்க முடியுமா, உன்னால் கொடுப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட வம்பு பண்ணுறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இதை பாருங்க, பணம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வரும், ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் பொருளை தூக்கி போட்டு உடச்சிட்டு போகிறீங்களே, இதெல்லாம் அநியாயம் இல்லையா, நான் இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேங்கிறாங்க. போ உன்னால் முடிஞ்சதை பண்ணு போ அப்படின்னு சொன்னதும் ரேவதி அங்கேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. கார்த்தியும் அங்கே வர்றாங்க. வந்து சரியான ஃபைட் பண்ணுறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, பணம் தானே வேணும், எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கட்டோட வீசி இடிக்கிறாங்க. இந்தாடா எடுத்துட்டோடு, அவங்க இந்த வீட்டில் தான் குடியிருப்பாங்க, அவங்களாம் எப்போ திருப்பி கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் இந்த பக்கம் யாரும் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா அடித்து வெளுத்து கட்டிட்டு, இது மட்டும் இல்லை நீங்கள் தூக்கி போட்ட பொருள் எல்லாம் பத்திரமா பாதுகாப்பாக அந்தந்த இடத்துல கொண்டு வைங்கடா அப்படின்னு கார்த்தி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்களும் அந்த பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் அங்கங்கே மாங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொருள் உடையக்கூடாது, உடஞ்ச பொருளுக்கு உண்டான விலையை போட்டு கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. அப்போ பார்த்து பாதுகாப்பாக பத்திரமா ஒவ்வொரு பொருளையும் தூக்கி கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே வச்சிட்டு இருக்காங்க. அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேர்த்தையும் போங்க, இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறாங்க. கார்த்தியும் அங்கேருந்து போகிறாங்க. ரேவதி அங்கே போலீஸை கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்து பார்க்கும்போது இந்த வீட்டில்
வீட்டில் எந்த சம்பவமே நடக்காத மாதிரி அப்படியே கப்பு சுப்புன்னு இருக்குது. இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, என்னம்மா என்னமோ ஏதோ பெரிய கலவரம் பெரிய பிரச்சனை, பாவம் எல்லாம் அழுது புலம்பி வெளியே நிற்கிறாங்க, வந்து கேளுங்க சார், நியாயத்தை கேளுங்கன்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே தெரியலையே, பிரச்சனை நடந்ததுக்கான அறிகுறியே இல்லையேன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ இவ்வளவு நேரமாக ஒரு குடும்பத்தையே வெளியே நிறுத்தி வச்சு ரவுடிங்க படாத பாடு படுத்தி போட்டாங்க. அந்த அம்மாவும் அந்த வீட்டுக்காரரும் அப்படி அழுதுட்டு இருந்தாங்க, வேணா வந்து பாருங்க கேளுங்கன்னு சொல்லி ரேவதி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கூப்பிட்டு ரேவதி சொல்கிறாங்க, எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே பெரிய பிரச்சனை நடந்ததில்ல, இப்போ அதுக்கான அறிகுறியே தெரியலையா, அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குறாங்க. அடையாமல் நீ வேற, கார்த்தி தம்பி இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அது அவர் காதுக்கு போகாமல் இருந்திருக்கு, அதனால அவனுக்கு வந்து ஆடி அண்ணன் ஆடி பிரச்சனை பண்ணிட்டாங்க. கார்த்தி தம்பி உள்ள கால் எடுத்து வச்சாங்க பாருங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு அடங்கி போய் கிடக்குறாங்க. அங்கே பாருங்க மாங்க மாங்க எப்படி தூக்கி போட்ட பொருள் எல்லாம் பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் ரேவதி ஏன் அந்த நபர் எல்லாருமே சேர்ந்து திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த ரபடிங்க எல்லாரும் வேர்த்து போட்டு வெளியே போட்ட பொருள் எல்லாம் அப்படி அழுங்காமல் குலுங்காமல் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரேவதி ஆச்சரியப்படுறாங்க, என்னங்க இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே உள்ளே இருந்த பொருளெல்லாம் பறந்தது, இப்போ என்னடான்னா இப்படி பாதுகாப்பாக கொண்டு வச்சுட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. வேற என்ன காரணம், எங்கள் ஊர் மகராசன், அதாவது எங்களுக்கு தெய்வமாக இருக்கிற எங்கள் கார்த்தி தம்பி வந்தார், வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அடங்குனாங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு அப்படியே மெய்சில் இருக்குது. கார்த்தின்னு சொல்கிறீங்க, அவரை பார்க்கணும் போல இருக்குது, அவரோட பேரை கேட்கும்போதே மனசுக்கு சந்தோஷமாகவும் ஏதோ ஒரு நெருக்கமான ஒரு இதமாகவும் இருக்குது. ஆனால் அவர் யாருன்னு தான் தெரியல, அவரோட பேரை ரொம்ப நாள் கேட்ட மாதிரியும் இருக்குது, ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பழகின மாதிரியும் ரொம்ப உரிமையோடு இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ஆனால் அவர் யாருன்னு தெரியலையே, அந்த பேரை கேட்கும்போது என் மனசுக்குள்ளே என்னையே அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷம் ஏற்படுது, அவரை பார்க்கணும் போல இருக்குது, சரி யாராக இருக்குன்னு தெரியல பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரேவதி. சரிங்க, எப்படியோ பிரச்சனை முடிஞ்சதில்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிட்டு இன்ஸ்பெக்டரையும் அனுப்பி வச்சுட்டு திரும்ப ரேவதி போகிறாங்க. இதை பாருமா, இன்னொரு தடவை நல்லா கேட்டுக்கோ, இந்த ஊரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கார்த்தி தம்பி இருக்கிற வரைக்கும் நாங்கள் அவசரப்பட்டு வர வேண்டியதே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்ஸ்பெக்டர். இதை கேட்ட ரேவதியை ஆச்சரியப்படுறாங்க, என்ன சார் இது, அதிகாரத்தோடு இருக்கிற நீங்களே ஒரு கார்த்திங்கிறவரை நம்பி இருக்கீங்களாங்கிறாங்க. அட ஆமாம்மா, அந்த கார்த்தி தம்பி மட்டும் ஒரு ஆள் இந்த ஊருக்குள்ளே இருந்தால் பெரிய போலீஸ் ஸ்டேஷனே இந்த ஊருக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்குவேன். நாங்கள்லாம் ரெண்டாவதாக வந்தால் போதும், அதுக்கு முன்னாடியே பிரச்சனை இங்கே காணாமையே போயிடும், கார்த்தி மட்டும் கால் எடுத்து வச்சா போதும் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் கார்த்தியை பற்றி பெருமையாக சொல்லிட்டு போகிறாங்க. ரேவதி மனசுக்குள்ளே தோணுது, அவரை ஒரு நாள் எப்படியும் பார்ப்போம், பார்த்த அன்னைக்கு அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ரேவதிக்கு முன்னாடி ஒரு 2 பேர் பேசிகிட்டே போகிறாங்க. அப்பா 2 நாளாக பசியோடு இருந்தோம், இன்னைக்கு தான் வயிறார சாப்பிட்டோம், இங்கே வந்தால் எப்போவுமே பசியார நல்லா சாப்பிட்டு போகலாம், திருப்தியான சாப்பாடு, எப்படி முகம் சொல்லிக்காமல் அள்ளி அள்ளி போடுறாங்க பாருன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரேவதி, என்னங்க இது, இங்கே என்ன விசேஷம், எதுக்காக இப்படி சாப்பாடு போடுறாங்கன்னு கேட்குறாங்க. அட என்னம்மா இது, உனக்கு எதுவுமே தெரியாதா, இங்கே எப்போ வந்தாலும் சாப்பிட்லாம், விசேஷம் எல்லா நாளும் விசேஷம்தான், அதுக்கு காரணம் அதோ அங்கே சிலை இருக்கு பாரு, அந்த அபிராமி அம்மா சிலை, அந்த சிலை தாம்மா காரணம், இங்கே அவங்க மகன் தான் ஆசிரமம் கட்டியிருக்காரு, அம்மானா அவருக்கு அவ்வளவு உயிர், அவங்க அம்மா பெற்ற பையன் கார்த்தி தம்பி இப்படி ஒரு பையனை பெற்ற புண்ணியவதி, இன்னைக்கு இவர் பேரை சொல்லிக்கிட்டு நாங்கள் பல பேர் வந்து இந்த இடத்துல தாம்மா பசியார சாப்பிட்டு போகிறோம், நீ கூட போய் வருவா சாப்பிட்டு போங்கிறாங்க. இதை கேட்டு ரேவதி அப்படியே மெய்சிலிர்த்து போகிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, இந்த சிலை தான் அபிராமி அம்மாவா, இவங்களோட பையன் தான் கார்த்தியாங்கிறாங்க. கார்த்தியை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது, நீ என்னடானா புதுசாக கேட்குற மாதிரி கேட்குற, இந்த சிலை வடிவில் இருக்காங்களே இந்த அம்மா பெற்ற பையன்தாம்மா கார்த்தி, சொல்லப்போனால் இந்த அம்மா ஒரு புண்ணியவதி, இப்படி ஒரு பையனை பெற்றெடுத்த இந்த அம்மா அல்ப வயசில் போய் சேர்ந்துட்டாங்க பாவம், ஆனாலும் அவங்க பேரை இன்னும் நிலையா சொல்கிற அளவுக்கு நம்ம கார்த்தி தம்பி தினம் தினம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் வயிறார வந்து சாப்பிட்டு போவோம், எங்கே போய் சுற்றி வந்தாலும் பசின்னு வந்தால் வயிறார சாப்பிட்டு போகலாம், இல்லைன்னு சொல்லுவார் யாரும் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அள்ளி போடுவாங்கம்மா, நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தோம், நீயும் போய் சாப்பிட்டு போமா திருப்தியாக இருக்குங்கிறாங்க. என்னடா இது, திருமண இடமெல்லாம் கார்த்தியோட பேராகவே ஒழிக்குதே, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி கார்த்தியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட ஆவலோட ரேவதி அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஒருத்தர் போய் கேட்குறாங்க, ஏங்க இந்த அன்னதானம் பண்ணுறாரு இந்த கார்த்திக், அவர் எங்கே இருக்காருன்னு கேட்குறாங்க. அட தம்பியை கேட்குறியா, ஏமா சின்ன குழந்தைங்க கேட்டால் கூட சொல்லுவாங்க, நீ இவ்வளோ வயசான பொண்ணு நீ கூட இன்னும் கார்த்தியை பார்த்தது இல்லையா, அதை பாருமா அங்கே நிற்கிறார் பாரு, அவர் தான்மா கார்த்திங்கிறாங்க. அப்போ கார்த்தியை பார்த்ததும் ரேவதி கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கார்த்தியும் அந்த பக்கமாக திரும்பி நின்று பல பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களும் எல்லாரும் கார்த்தியை பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரேவதி கார்த்தின்னு கூப்பிடலாமான்னு அவங்க முழு மனசில் சொல்லிக்கிட்டே இருந்த பேர் மாதிரி இருக்குது, ஆனால் எப்படி புதுசாக பார்க்குறதுன்னு கூப்பிட்றதுன்னு நினச்சிட்டு போகிறாங்க. வீட்டில் சரியான பெரிய வெடிகுண்டே வெடித்த மாதிரி அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. லட்சுமி அம்மா ரேவதிக்காக பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரேவதி ரூமில் போய் பார்த்தா ரேவதியை காணோம்.
ரேவதி பொண்ணு எங்கே போச்சு, சரி பாத்ரூம் போயிருக்குமா அப்படின்னு போய் பாத்ரூம் எல்லாம் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணோம். வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயும் இல்லாத ரேவதியை காணமேன்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா உடனே சாமுண்டீஸ்வரி ரூமுக்கு போகிறாங்க. அம்மா ரேவதி சாப்பிட்டதும் கிளம்பிச்சு, இப்போ காணோங்கிறாங்க. எது ரேவதியை காணுமா, என்னம்மா சொல்கிறீங்கிறாங்க. ஆமாம்மா, ரேவதி சாப்பிட்டதும் மாத்திரை சாப்பிடணுமில்ல, பால் எடுத்துகிட்டு போகலான்ட்டு போனேன், அங்கே போய் பார்த்தா ரேவதியை காணாங்கிறாங்க லட்சுமி அம்மா. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி அப்படியே சொல்கிறீங்க, சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் கூப்பிட்டு விடுறாங்க. மயில் வாகனம், ராஜராஜன், ரோஹிணி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஏம்மா ஏன் இப்படி பதறீங்கன்னு கேட்குறாங்க. ரேவதியை காணுமாமே, இப்போ தானே சாப்பிட்டதும் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறது தானே போனா, அதுக்குள்ளே எங்கே போயிட்டான்னு கேட்குறாங்க. அவள் பக்கத்தில் கோயிலுக்கு போனதும் வரேன்னு சொல்லிட்டு போனான்னு ரோஹிணி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வரி போடுது. அவளை வெளியே விட வேண்டான்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி போயிருந்தா என்கிட்ட ஒரு சத்தம் சொல்லியிருக்கணுமல்லங்கிறாங்க. அம்மா பக்கத்தில் தானே போகிறா, சரி போயிட்டு வரட்டுன்னு விட்டுட்டேங்கிறாங்க. சே, ரேவதி அசால்ட்டை விடக்கூடாதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியே தானே கார் எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாங்க. என்னானாலும் சரி, இந்த ரேவதி வெளியில் போய் அந்த டிரைவர் பையலை பார்த்துட்டா என்ன செய்யறது, அவன் தான் இவளை தேடி வந்துட்டா என்ன செய்யறது, ரெண்டு பேர்த்தையும் சந்திக்கவே விடக்கூடாதுன்னு நினச்ச சாமுண்டீஸ்வரி வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. அங்கே அக்கம் பக்கம் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரிக்கும் போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, அட நம்ம ரேவதி பொண்ணா, உங்கள் பொண்ணு ரேவதி நம்ம கார்த்தி தம்பி ஆசிரமத்தில் சாப்பிட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வரப்படுது. என்னது, அவன் நான்வெஜ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தா, அவளுக்காக எல்லா ஐட்டமும் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னடானா அந்த அபிராமி ஆசிரமத்தில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாளா, அப்படின்னா அந்த கார்த்தி பையில இங்கே தானே இருப்பான், அவன் ஒரு வேளை இவ பார்த்துட்டா என்ன செய்கிறது அப்படின்னு அவசரமாக சாமுண்டீஸ்வரி அங்கே இங்கே அலமோதி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி, அவங்க நினச்ச மாதிரியே ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இது எதிர்பாராத சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வரப்படுது. அப்படியே உச்சந்தலையில் நெருப்பள்ளி கொட்டின மாதிரி, நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாவில் இருக்குது. இவனுடைய நினைப்பே வரக்கூடாது, மறக்கணும்னு நான் நினச்சேன். இவ என்னடானா புதுசாக உறவை தேடி பிடிச்ச மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறா, அவங்க கூட கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க. இவங்கிட்ட புதுசாக பழகுறாளா, இல்லை பழைய ஞாபகத்தோடு பேச போகிறாளா? இப்போ அவள் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதே ஊரில் இந்த ஒரு ஆசிரமத்தை வச்சுக்கிறத ஏமா என்கிட்ட சொல்லின்னு வந்து கேட்பா. அதையும் தாண்டி இந்த கார்த்தியை பற்றின புராணத்தை ஏதாவது சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ சாமுண்டீஸ்வரி ரேவதி அப்படின்னு சத்தம் போட்டு கத்துறாங்க. அங்கே பார்த்தா கார்த்தியும் திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் பார்த்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியை பார்த்து ரேவதி ஓடி வந்து, அம்மா இவர் பேர் கார்த்தி, இவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரேவதி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு இன்னும் தூக்கி வரி போடுது. அப்போ என்ன சமாதானம் சொல்லி ரேவதியை கூட்டிகிட்டு ரேவதிக்கு புதுசாக கார்த்தி மேலே காதல் உருவாயிருக்கு. இந்த காதலை சாமுண்டீஸ்வரி வளர விடுவாங்களா, இல்லை பழைய கதையை சொல்லி இந்த காதலை பிரிக்க போகிறாங்களா? ஆனாலும் ஒரு வகையில் ரத்த உறவு, இன்னொரு வகையில் அக்னி சாட்சியாக கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலி கட்டின உறவு, தெய்வம் பார்த்து சேர்த்து வச்ச உறவை பிரிக்க நினச்ச சாமுண்டீஸ்வரிக்கு என்ன சரியான ரேவதி பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு நாளை எபிசோட பார்க்கலாம்.